ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாடாக வாங்கியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கண்ணாக வாங்கிட்டீங்க. ஸோ கிடரி கண்ணை செனை பிடிக்கிற மாதிரி ஒரு 6 மாதத்தில் பருவத்துக்கு வர மாதிரின்னு சொல்லி கலந்த மாதிரி எடுத்துருக்கீங்க. என்ன பர்பஸ்க்காக வாங்கியிருக்கீங்கண்ணா? நாங்கள் வந்து ஒரு 20 acres வந்து ஃபுல் ஆர்கானிக் ஃபார்மிங். ஆர்கானிக் ஃபார்மிங் எங்கே பண்ணுறீங்கண்ணா? அவினாசி. அவினாசி, சரி. ஸோ எங்களுக்கு வந்து சாணம் எல்லாமே தேவைப்படுது. ஸோ எங்களோட ஓன் பர்பஸ்க்காக எடுத்துருக்கோம். ஒரு இயற்கை விவசாயமும் பண்ணுறோம். சரிங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க என் கிடரியாக எடுத்துட்டீங்கண்ணா? கிடரி எடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு 4 ஈத்து 5 ஈத்து வந்து நம்ம கிடத்தரில் இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு பழக்கப்பட்டதாக இருக்கும். கொஞ்சம் லைஃப் வந்து லாங்கில் இருக்கும். செனமாடு ஒன்று கூட எடுக்கலையே, அதனால கேட்குறேன். செனமாடு தான் இருக்கணுன்ற நீடு இல்லைங்க. எல்லாமே நீ சென்னை ஆக போகிறோம். ஓ, அதனால இளங்கண்ணா எடுத்துட்டீங்க. ஸோ அது ரொம்ப எதுவுமே பல்லு போடலண்ணா. அதான் ரொம்ப வருஷத்துக்கு நம்ம பண்ணையில் இருக்கோம் அப்படின்ற நோக்கத்தில். சரிங்க. எந்த கண்ணுமே பல்லு போடல. ஒரு சில கண்ணு 2 பல் 4 பல் போட்டிருக்கோம். இது எந்த கண்ணுமே பல்லே என்ன வைக்கல. விவசாயத்துக்கு யூஸ் ஆகும், ஃபியூச்சரில் கறவைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. இல்லை வாங்கிட்டு போய் விற்கிற ஐடியா இருக்கா அப்படிங்க? இல்லைங்க, அந்த மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்காக இல்லைங்க. எல்லாமே வந்து ஓன் பர்பஸ். சரிங்க. இப்போ மொத்தம் 15 எடுத்ததா சொன்னார். ஸோ மேற்கொண்டு எடுக்கிற ஐடியா இருக்காண்ணா? நீ ஒரு 2 months ஆகுது. 2 months ஆகுது. எல்லாம் செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா. ஸோ இப்போ 15 தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம பண்ணையில் இருக்காங்க. இருக்கு வீட்டில் இருக்கு. பட் ஒரு 4-5 இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 அந்த ரேஞ்ச் கொண்டு வரணும். சரிங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக சிந்தாமணிலே வந்து எடுத்துட்டீங்க. ஏன்னா சிந்தாமணி ப்ரீடுனாலே அது குவாலிட்டி கொஞ்சம் மற்ற சந்தையை விட கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். ஸோ எதனால் இந்த சந்தையை சூஸ் பண்ணீங்கன்னா? சூஸ் பண்ணுறதுக்கு வெரைட்டி நிறைய இருக்குது. ரெண்டாவது எங்களுக்கு சப்போர்ட்டிவாக அண்ணா இருக்காரு. ஸோ அந்த பர்பஸ் நிறைய